சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியா உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தி. 6, தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். எத்தனை பேர் அளக்க விரும்புறீங்க? உங்களுக்கு கர்த்தர் அளக்க போறாரு. நல்ல விசுவாசத்துக்கு நன்றி சொல்லுங்க. வாய்களை திறந்து எங்களோடு நீங்க பேசினது, இன்னைக்கு பேச போறது எல்லாவற்றையும் விசுவாசத்தில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நாங்கள் பெற்றுக்கொள்றோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். 64 சங்கீதம் வாசி. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். இந்த கொடி நமக்கு சொல்லும் செய்தி, உன் சத்துரு தோற்று போனான், அவன் திரும்ப எழும்புவதே இல்லை. உனக்குரிய வெற்றி நிரந்தரமானது. மீததை தேவன் பாதுகாத்து கொடுப்பா, சிறையாக்கினதை தேவன் சிறைப்படுத்துவா, உன் இழப்பை கர்த்தர் மீட்டு கொடுப்பா. இந்த 6ஐயும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல நன்றி சொல்லி, இயேசுவின் நாமத்தில் இந்த 6 சத்தியங்களை எனக்கும் எங்களுக்கும் இந்த திருச்சபைக்கும் உரியதாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அறிக்கையிட்டு பெற்றுக் கொள்கிறோம். இன்னைக்கு 7வது இந்த சத்தியத்தின் நிமித்தம் தேவன் கொடுக்கிற கொடி. தேவன் கொடுக்கிற கொடியினால் அவர் நமக்கு சொல்லுகிற சத்தியத்தின் செய்தி. 7வது குறிப்பு கவனியம். 7வது காரியம், நமது ஆரம்ப கால வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்வோம். We have to possess that our old promises. சொல்லுங்க, நம்முடைய, கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க, நம்முடைய ஆரம்ப கால வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க வைக்கிறார். சுதந்தரிக்க போகிறீர்கள். இந்த சபைக்குள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல கவனிங்க. ஆளை பொதுவா சபைக்கு கொடுக்கப்பட்டதை மட்டும் நான் பேசல. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாளில் 98ஆம் வருஷம், 2000 வருஷம், 1985ஆம் வருஷம் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட கர்த்தர் உங்களை சந்தித்த நாளில் உங்களோடு பேசினார். நிறைய வாக்குகளை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? ஆமே. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2000, 2005, 2010, 7, 2017, 19, 23, 25 இப்படி பல ஆரம்ப காலத்தில் உங்களுக்கென்று தேவன் பிரத்யட்சமாய் பேசின வாக்கு தத்தங்களை நீங்கள் நெஞ்சிலே சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? நிறைய பேர் அதற்காக ஜெபித்து ஜெபித்து இன்றைக்கு வரைக்கும் விடாமல் அந்த காரியத்தை ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? சிலர் சோர்ந்து அதை மறந்து போனீர்கள் அல்லவா? சிலர் அதை இனிமே நிறைவேற வாய்ப்பு இல்லை என்று கைவிட்டு விட்டீர்கள் அல்லவா? கர்த்தரின் நாமத்தில் ஒரு கொடி உனக்காய் ஆவியானவர் ஏற்றும் இந்த ஆராதனையில உன் ஆரம்ப கால வாக்கு தத்தங்கள் அனைத்தும் உனக்கு, உன் சந்ததிக்கும், உனக்கு உன் சந்ததிக்கும், உனக்கு உன் குடும்பத்துக்கும், உனக்கு உன் பிள்ளைகளுக்கும் நீ சுதந்தரிக்கும்படி கர்த்தர் வைக்கிறார். நீ சுதந்தரிக்க போகிற ஆரம்ப கால வாக்கு தத்தம் திரும்ப வருது. அது வாக்கு தத்தம் எது கொடுக்கிறாருன்னா, அந்த நேரத்துல கேட்டு உற்சாகம் அடைய, அந்த நேரத்துல கேட்டு, அந்த நேரத்துல கேட்டு, அதுவும் ஆண்டவர் வேலை. நான் உங்களை பார்க்கும்போது சோர்ந்து போன தைரியமா இரு மகளே, தைரியமா இரு சகோதரியே அப்படின்னு நான் சொல்லலாம். நான் தைரியமா இருன்னு சொன்ன வார்த்தை எத்தனை மணி நேரம் உனக்கு உதவியா இருக்க போகுது? அந்த ஒரு நேரத்துல வேணா இருக்கும், அவ்வளவுதான் இல்லையா? அந்த அரை நாள் வேணா இருக்கும், அவ்வளவுதான். கர்த்தர் உன்னோடு பேசுவதற்கு எவ்வளவு கரையம் செலுத்துறார் தெரியுமா? உனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்க அவர் எவ்வளவு நேரம் எடுக்கிறார் தெரியுமா? புரியல உங்களுக்கு? ஒரு மனிதனோடு தேவன் பேசுவதற்கு அவர் கரையம் செலுத்துறார், அவர் நேரம் எடுக்கிறார், காலங்கள் எடுக்கிறார். ஒரு ஊழியனை அவர் தயார் பண்ணுவது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? எங்க நினிவே பட்டணத்து மக்களோடு கர்த்தர் பேச விரும்பினார். என்ன பாடுபட்டாரு? ஒருத்தனை ரெடி பண்றதுக்கு எவ்வளவு பாடுபட்டாரு? சமுத்திரத்தையே குலுக்கி ஒரு மீனை அனுப்பி அவனை முழுங்க வச்சு அவன் ஜீவனை பாதுகாத்து அதை ஃபாஸ்டிங் எடுக்க வச்சு கரையில கக்க வச்சு உள்ள வச்சு கேப்பையா 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 சொல்றத கேப்பையா அவனை சரிபடுத்தி அதுக்கப்புறம் அவனை கொண்டு வந்து சேர்த்து அவனை கொண்டு வரதுக்குள்ள தேவன் எவ்வளவு கரையம் செலுத்தி இருக்கிறாரு.
நல்லா புரிஞ்சுக்கோ, உன்னோடு கர்த்தர் இதுக்கு முன்னால பேசி இருந்தால் சாதாரணமா அல்ல, உன்னோடு பேசுவதற்கு தேவன் பல மணி நேரங்கள், பல மாதங்கள், சில வாழ்க்கையில சில வருஷங்களே தேவன் கரையமா செலுத்தி இருக்கிறார். அந்த ஊழியனை கரையம் செலுத்த வச்சிருக்கிறாரு. இவ்வளவு கரையம் நிரம்பி உன்னோடு பேசுகிற வார்த்தை அந்த நேரத்துல உற்சாகப்படுத்துவா கர்த்தர் பேசுகிறாரு. அந்த நேரத்துல உன்னை சும்மா தைரியப்படுத்துவா பேசுறாரு. அது உனக்கும் சந்ததிக்கும் நிலைத்திருக்கும்படி நிறைவேற்றுவதற்காகவே பேசப்பட்ட வார்த்தை. வாக்கு தத்துவம் உற்சாகப்படுத்த அல்ல, நிறைவேற்ற பேசப்பட்ட வார்த்தை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, வாக்கு தத்துவம் உற்சாகப்படுத்த அல்ல, நிறைவேற்றுவதற்காகவே பேசப்பட்ட வார்த்தை. அப்படிங்க, நீங்களா தேடி போய் அப்படி பைபிளை திருப்பி வசனத்தை கண்டுபிடிக்கல, வசனம் தான் உங்களை கண்டுபிடிச்சிச்சு. நீங்களா என்ன சோர்வா இருக்கேன், எனக்கு ஏதாவது வார்த்தை கிடைக்குமான்னு சொல்லி பைபிளை எடுத்து இப்படியே பக்கமா நீங்களா தேடி போய் வந்த வாக்கு அல்ல. நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற வாக்கு அனைத்தும் நீங்கள் தேடி போனதல்ல, நீங்கள் கண்டுபிடித்ததல்ல, அந்த வசனம் உங்களை கண்டுபிடிச்சிச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க சொல்லுங்க? நான் வசனத்தை கண்டுபிடிக்கல, வசனம் தான் என்ன கண்டுபிடிச்சிச்சு. நான் ரெகுலரா வாசிக்கிட்டு இருக்கேன், அன்னைக்கு என்ன கண்டுபிடிச்சிச்சு வசனம். பாழான நிலத்தில் ஊழையிடுகிற ஸ்தலத்தில் என்னை கண்டுபிடித்தவர் அவர். வசனத்தை கொண்டு உங்களை கண்டுபிடித்தார் அல்லவா. தேவன் தவறி பேசல, பதறி பேசல, அவர் தீர்மானித்து பேசினது. அது தவறி போகிறது இல்லை. நம்ம சிலர்கிட்ட பேசிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு ஃபோன் போட்டு, நீங்க இப்படி சொன்னீங்களே, இந்த டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி முடிஞ்சு பொங்கல் முடிஞ்ச உடனே தாரேன்னு சொன்னீங்களே, அப்படியா சொன்னேன் அப்படின்னு நம்ம கேட்போம். தெரியாமல் சில நேரத்தில் வாக்கு பண்ணிட்டு வீட்டில் போய் யோசிப்போம், இது சொல்லியிருக்காம இருந்திருக்கலாமே, அல்லது நம்ம குறைச்சி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. எங்க ஆண்டவர் சமூகத்தில் நிறைய பேர் சொல்லிட்டு அங்கே போய் யோசித்தவங்களாம் உண்டு. கொஞ்சம் அதான் சொல்லுவேன், கர்த்தருக்கு ஒன்று செய்யணும் தீர்மானிச்சிங்கன்னா அடுத்த நிமிஷமே செய்யணும். அதை நீங்கள் நேரம் தள்ளி போட்டீங்க, சோதனைக்காரன் வந்துடுவான். சோதனைக்காரன் வந்து உங்களை யோசிக்க வைப்பான், இதை கொடுக்கவா இவ்வளோ, அதில் ஒரு ஜீரோ குறையும், அடுத்து ஒரு மாதம் கழிச்சா இன்னும் ஒரு ஜீரோ குறையும். இப்படியே குறைஞ்சிட்டு கடைசிட்டு நம்மளும் தேஞ்சிட்டே போயிடுவோம். கவனிங்க, எதையுமே உடனே நிறைவேற்ற வேண்டும். அப்போ நம்ம எதையுமே தேவன் வந்து சும்மா உங்களை உற்சாகப்படுத்த அல்லது தவறி பதறி பேசல. ஏற்கனவே தீர்மானிச்சு ஒரு குறிப்பிட்ட நாள் வரும், இவருடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையின் படியே அச்சு பிசகாம அப்படியே உனக்கு நிறைவேற்ற வேண்டும் என்கிற தீர்மானத்தையும் அதற்கான திட்டத்தையும் வகுத்து வச்சுதான் கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். சொல்லுங்க, அறியும் முன்னே தீர்மானிக்கப்பட்டது, அறியும்படிக்கு உரைக்கப்பட்டது, அனுபவிக்கும்படி நிறைவேற்றப்படும். புரிஞ்சதா புரியலையா? நான் அறியும் முன்னே என் ஆண்டவர் எனக்கான வாக்கு இதுதாங்கிறத தீர்மானிச்சு வச்சாரு. நான் அறியும்படி ஒரு ஊழியனை கொண்டு என்னோடு தேவன் பேசினாரு. அது ஒரு நாள் அனுபவமாக்கும்படி கர்த்தர் எனக்கு அதை நிறைவேற்றி கொடுக்கிறாரு. அப்போ வாக்கு தத்துவம் சும்மா நான் உற்சாகப்படுவதற்காகவோ டைரியில எழுதி வைப்பதற்காகவோ வீட்டில் நான் தொங்க விடுறதுக்காகவோ அல்ல. வாக்கு தத்துவம் ஏன் கொடுக்கப்படுது, அதுக்கு பின்னால பல தியாகங்களும் கரையமும் இருக்கிறதுனால இந்த வாக்கு தத்துவம் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படுவதற்காகவே கொடுக்கப்பட்டதுதான் வாக்கு தத்துவம். வாசி பார்க்கலாம் மறுபடியும் 6 வாசிப்போ. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு. இதுக்கு முன்னால ஒரு சின்ன முகவரியை கவனிங்க. அந்த பிராக்கெட்டை வாசிக்க முடியுமா உன்னால? எவ்வளவு நேரம் ஆகும் அதுக்கு? ஏன் அப்படின்னா இருக்கிற சங்கீதங்களிலேயே இந்த அளவுக்கு பெரிய ஒரு பிராக்கெட்டை நீங்க வேற எந்த சங்கீதத்திலையும் பார்க்க முடியாது. நீங்க 1ல இருந்து 50 வரைக்கும் பரட்டி அப்புறம் சாயங்காலம் பாருங்க. இப்ப ஏன் நேரத்தை வீணாக்க கூடாது, இப்ப 60 மட்டும்தான் பார்க்கணும். 150 சங்கீதத்துல இதற்கு இருக்கிற இந்த பிராக்கெட் இருக்கு பாருங்க, இந்த தலைப்பு, இதுக்கு பேர் என்ன பேரு? தலைப்பு. இந்த மாதிரி ஒரு பெரிய நீளமான தலைப்பு வேற எந்த சங்கீதத்துக்குமே இல்லை. அப்படின்னா நான் எதுக்கு ஆண்டவர் இதுக்கு மட்டும் ஒரு 5 வசனம் பிடிக்கக்கூடிய இடத்துல இவ்வளவு ஒரு தலைப்பை வச்சிருக்கீங்கன்னா அதுக்குள்ளேயே ஒரு செய்தியை வச்சிருக்காரு. அதுக்குள்ளேயே ஒரு
செய்தியை வச்சிருக்காரு. வாசி, இப்ப தலைப்பு மட்டும் வாசி. தாவீது மெசபதோமியா தேசத்து சீரியரோடும் சோபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணின போது. அப்ப என்ன நடக்கு சொல்லுங்க, என்ன நடக்கு? தாவீதுடைய வாழ்க்கை என்ன நடக்கு? உங்க வாழ்க்கை என்ன நடந்துட்டு இருக்கு? இப்ப எல்லாருடைய வாழ்க்கை என்ன நடந்துட்டு இருக்கு? யுத்தம் பண்ணின போது யோவாப் திரும்பி உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் 12,000 பேரை வெட்டின போது. கவனிங்க, இப்போ இந்த சங்கீதத்துல உள்ள சம்பவம் எங்க நடந்திருக்குன்னா நீங்க குறிச்சு வச்சுக்கணும். இப்போ அங்க பெரட்டக்கூடாது, ஆனா சொன்னாலே நீங்க பெரட்டுவீங்க. நான் சொல்ல மாட்டேன், அப்புறம் சொல்றேன். ஏன்னா நீங்க எல்லாரும் அப்படியே செய்யறவங்கள. சாமுவேல்லையும் நாளாகமத்திலையும் இருக்கு. இப்ப எப்படி பெரட்டுவீங்க? சாமுவேல் புஸ்தகத்திலையும், இன்னும் சொன்னா 2 சாமுவேல்லையும் 1 நாளாகமத்தில இருக்கு. அதிகாரத்தை நான் அப்புறம் சொல்றேன், முடிஞ்சா கண்டுபிடிச்சிட்டு வாங்க, ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. இப்ப என்ன கவனிங்க, இப்போ இந்த சம்பவத்துல வாசித்து கொண்டே இருக்கும் 2-3 தடவை மறுபடி வாசிக்கிட்டே இருக்கும் பொழுது, அது நல்லா பாரு, அது நல்லா பாரு, அது நல்லா பாரு, அது நல்லா பாருன்னா அங்க யுத்தம் நடக்கு. அநேகர் வெட்டி வீழ்த்தப்படுறாங்க. அப்புறம் தொடர்ந்து வரும் பொழுது வெட்டி 12,000 பேரை வெட்டின போது அவன் சாட்சியை விளக்குவிக்கும் 6 நரம்பு கிண்ணறத்திலே போதிப்பதற்காக பாடினதும் ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்ததுமான மிக்தாம் என்னும் சங்கீதம். என்னது மிக்தாம் என்னும்? அது ஒரு யூனிக்கான ஒரு டியூன். மிக்தாம் அப்படிங்கிற ஒரு தனி யூனிக். சில பாட்டு ரொம்ப தனி யூனிக்கா இருக்கும் பார்த்தீங்களா? விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போது நீர் சில பாடல்கள் மட்டும் நம்ம மனதுல அப்படியே ரிங்காரமாய் ஓடிக்கொண்டோ இருக்கு பாருங்களா. சிலருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடல் அப்படி இருதயத்துல கலந்துருக்கும். அது தனி யூனிக், தனித்துவமான ராகம் உள்ளது. இந்த மிக்தாம் அப்படிங்கிறதும் அதுவும் ரொம்ப ரேரானது, ரொம்ப ரேரு. இந்த மிக்தாம்ல பாடின சங்கீதங்கள் ரொம்ப ரேரு. அது தனி யூனிக், அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது எல்லாரையும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு ராகம். சரி, இப்ப எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த தலைப்பு எதுல துவங்குறது? பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. தலைப்பு எதுல துவங்குறது? யுத்தத்துல. ஆனா தலைப்பு எதுல முடியுது? எதுல முடியுது? பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி அறிக்கையிடுங்க. என் வாழ்க்கை யுத்தத்தில் ஆரம்பிச்சிருக்கலாம், உன் காரியம் யுத்தத்தில் ஆரம்பிச்சிருக்கலாம், உன் ஊழியம் யுத்தத்தில் ஆரம்பிச்சிருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையின் முதல் அடியே யுத்தத்தில் ஆரம்பிச்சிருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் அது தொடர போகிறது இல்ல. அந்த யுத்த நிலைமை தொடர போகிறது இல்ல. அந்த சோக நிலைமை தொடர போகிறது இல்ல. கர்த்தர் இடையில் வருவா, ஒரு கொடியை உன் கரத்தில் கொடுப்பா. உன் யுத்தத்தை சங்கீதமாக, ஆராதனையாக, துதியாக மாற்றுகிற தேவன் இந்த ஆராதனை இறங்கி வந்திருக்கிறார். விசுவாசம் இருந்தா ஆவியில் நிரம்பி நன்றி சொல்லுங்க. நம்பிக்கை இருந்தா ஓ வியாதி துதியில முடியும், ஓ போராட்டம் துதியில முடியும், ஓ தரித்திரம் துதியில முடியும். இன்னைக்கு இருக்கிற யுத்தம் இது தொடராது. நல்ல ஆவியில ஜெபமா, நீ ஜெபிச்சதான் விடுதலை உண்டாகும். வார்த்தை கேட்ட உடனே ஜெபமே. இந்த யுத்தம் தொடராது, இந்த யுத்தம் தொடராது, இந்த வியாதி தொடராது, இந்த போராட்டம் தொடராது. ஒரு வெற்றி கொடி வருது, சங்கீதமாய் மாறும், ஆராதனையாய் மாறும், துதி ஆராதனையாய் மாறும். ஆண்கள் எல்லாரும் வாயில திறந்து ஜெபனுங்க. வாலிப தம்பி எல்லாம் வாய் திறந்து ஜெபனு. உன் குடும்பத்துல போராடுகிற அத்தனை போராட்டம் ஒரு ஆராதனையாய் மாறுவதா? அல்பாக்கா தூணா மேக்கோ, வியாதிகள் இருந்து விடுதலை, போராட்டத்திலிருந்து விடுதலை. இந்த கால நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையின் ஆராதனையாய் இருப்பதா? எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் மாத கணக்காய் எல்லாரும் கண்ண மூடுவோம், எல்லாரும் கண்ண மூடுவோம். எந்தெந்த குடும்பங்கள் மாத கணக்காய் வருஷ கணக்காய் யுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, ஏமா உன் போர் முடியுதுமா, ஏமா உன் போராட்டம் முடியுதுமா, ஏமா கர்த்தர் நடுவில் வந்திருக்கிறாருமா. உனக்கு விசுவாசம் இருக்குன்னா நல்ல ஜெபம், வெற்றியை சுதந்திரித்துக்கொள். இனி யுத்தம் ஓயுது. ஈட்டியை முறிக்கிறவர், வில்லை ஒடிக்கிறவர், யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், சேனைகளின் கர்த்தர், உனக்காய் செயல்படுகிற தேவன்.
கர்த்தர் ஆலயத்தின் நடுவுல வந்திருக்கிறாரு. கர்த்தர் ஆலயத்தின் நடுவுல உலாவுகிறாரு. அல்லேலூயா. யுத்தம் சத்தம் கேட்காது, துதியின் சத்தம். பல மாதம், பல வருஷம் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா ஏங்கின தாயே, இந்த காலை ஆறாதில்ல உன்னை கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பல மாதம் பல வருஷம் முடிவே இல்லையா, இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு. இன்னைக்கு அந்த யுத்தத்துக்கு முடிவு. இன்னைக்கு அந்த சீரிய ராணுவத்தின் யுத்தத்துக்கு முடிவு. ஏதோ ராணுவத்தின் யுத்தத்துக்கு முடிவு. பாபிலோன் ராணுவத்தின் யுத்தத்துக்கு முடிவு. எகிப்தின் ராணுவத்தின் யுத்தத்துக்கு முடிவு. ஆஸ்பத்திரி பக்கம் போகாது இருப்பதாக. இனி வண்டிக்கார பக்கத்தில் உன் கால் போகக்கூடாது. உன் கால் இனி போகாது. கடங்காரனை தேடி இனி உன் கால் போகாது. அல்லேலூயா. ஒரு துதியின் ஆவியை கர்த்தர் ஊற்றுவாராக. யுத்தம் சங்கீதமாய் மாறுகிறது. யுத்தம் ஆராதனையாய் மாறுகிறது. இதுவரைக்கும் சண்டை சத்தம் இந்த கால நேரத்தில் சங்கீத சத்தமா உன் குடும்பத்தில் சங்கீத சத்தம் மாறுவதாக. பல மாதம் ஜெபித்த அந்த போராட்டம், பல மாதமாய் கதறின அந்த போராட்டம் இன்னைக்கு முடிவுக்கு வருகிறதையா, இன்னைக்கு முடிவுக்கு வருகிறதம்மா. விசுவாசத்துல நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. ஒரு மிக்தாம் சங்கீதம் ஓ வீட்டுல அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவாராக. ஓ சில அந்த அபிஷேகத்தை தேவன் ஊற்றுவாராக. ஜனம் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா கர்த்தாவே இவர்களை நீர் மகிழ்ச்சியாக்குவீராக, மகிழ்ச்சியாக்குவீராக. இனி அந்த யுத்த சத்தம் வீடுகளில் கேட்காதிருப்பதாக. இளைப்பாறுதல் வருவதாக. ஒரு சமாதான சத்தம் உண்டாவதாக. துதியின் சத்தம் உண்டாவதாக. இந்த வீடுகளுக்குள் ஒரு இளைப்பாறுதல் வருவதாக. இன்னைக்கு ஒரு விடுதலை நாளாக நீங்க வச்சிருப்பதற்காக நன்றி அப்பா. நிறைய குடும்பங்களுக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை நாளாக நீங்க வச்சிருப்பதற்காக கர்த்தர் நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க. என் மக வாழ்க்கையில என்னோட யுத்தம் ஓயுது. கதறி 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 வந்திருக்கிற உன் வாழ்க்கையில இன்னைக்கோட அந்த யுத்தம் ஓயுது. சங்கீதம் என்னால் இந்த சங்கீதத்தை விட்டு அவ்வளோ சீக்கிரம் வேற செய்திக்குள்ளே போக எனக்கு முடியலை. பிப்ரவரி மாதம் வருது. அப்போ அதுக்கு என்னால் வேற ஒரு வசனத்துக்கோ வேற ஒரு தியானத்துக்கோ வேற ஒரு செய்திக்கோ போக முடியல. இன்னும் சொல்கிறேன், இந்த சங்கீதத்தில் ஆயத்தப்படுத்தின செய்தி அப்படியே இருக்கு. இன்னும் அதை நான் எடுக்கவே இல்லை. முதல் வாரம் இந்த சங்கீதத்தில் உங்களுக்குன்னு ஆயத்தப்படுத்தின செய்தி, அதாவது ப்ராப்பராக ரெடி பண்ண அந்த செய்தி இப்போ வரைக்கும் நான் உள்ளே போகவே இல்லை. இதுக்குள்ளேயே கர்த்தர் வச்சிருக்கிறார், இந்த கொடியிலேயே வச்சிருக்காரு. இந்த 7 காரியத்திலேயே வளம் வர்றாரு. இன்னைக்கு 7வது காரியத்தில் கர்த்தர் வளம் வந்துட்டாரு. உங்களுக்கு தெரியுமா, அந்த 7 நாளை ஏதோ ஒரு பெரிய 6 நாள் 6 முறை, 7வது நாள் 7 முறை. அங்க என்ன நடந்துச்சு? தகர்ந்தது, வலி உண்டானது, சத்துரு தோற்று போனா. தேவ பிள்ளை உன்னை தடுத்த மதில் மேல நீ ஏறி போல. உன்னை தடுத்த மதில் மேல நீ ஏறி போல.
நமக்கு சொன்னாரு, we have to possess our old promises. நம்முடைய ஆரம்ப கால வாக்குத்தத்தங்களை நாம் என்ன செய்ய போறோம்? சுதந்தரிக்க போகிறோம். இந்த சங்கீதத்துல தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கும் தேவன் சில வாக்கு தத்தங்களை தேவன் உரைத்து வைத்திருக்கிறார். இப்படி என்னைய மாதிரி பைபிள் இப்படி வச்சுக்கோங்க, கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கேயும் பார்க்கணும் என்னையும் பார்க்கணும்ல, ரொம்ப குனிஞ்சிட்டிங்கன்னா நேரம் ஆகும் நிமிர்றது. இப்போ நான் சொல்கிற வசனங்கள் எல்லாம் பாருங்க. இந்த தாவீதுக்கு கர்த்தர் எதெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறான்னு பாருங்க. 6:6 பாருங்க. சீஹேம் இருக்கா? ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணியிருக்காரு? அடுத்து என்ன இருக்கு பாருங்க? சுக்கோத். என்ன இருக்கு? சுக்குல்ல, சுக்கோத். சுக்கோத். அடுத்து கீழே வாங்க, கீலேயாத். சொல்லுங்க, கீலேயா. அடுத்து பாருங்க, மனாசே, எப்ராயிம், யூதா, மோவாப், ஏதாமின், பெலிஸ்தியா, அரணான பட்டணங்கள். இது எல்லாம் ஏறக்குறைய 10 வருது. நீங்க அப்புறமா கால்குலேட் பண்ணி பாருங்க. இது எல்லாம் தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு, தாவீதுக்கு கொடுத்த. ஆனா தாவீதுக்கு அல்ல, அது யாருக்குங்கிறது இன்னொரு முறை, அது அடுத்த வாரம் நான் சொல்றேன். இந்த வாக்கெல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டு நான் அப்புறம் சொல்றேன். இப்போ நம்ம அந்த ஒரிஜினலா பியூரா 7வது பாயிண்ட்டுக்குள்ள நம்ம போகல. அதுல பாதி தான் இன்னைக்கு பார்க்குறோம். அந்த 7வது பாயிண்ட் பாதி தான் இன்னைக்கு பார்க்குறோம். அதை பியூரா முடிஞ்ச அதுக்கு நேரம் இல்லை. அதுக்கு நிறையா சாப்டரை நம்ம திருப்பி வசனங்களை நிறைய நம்ம அதை பார்க்கணும். அதுக்கு டைம் இல்லை. ஆனால் அதில் பாதி தான் இப்போ பார்க்குறோம். இப்போ இவ்வளவு வாக்கு தத்துவமும் தேவன் கொடுத்திருந்தாரு. இப்போ நான் சொல்றேன், இந்த சபைக்குள் 2வது ஆராதனை வந்திருக்கிற உங்கள் வாழ்வில, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவன் நிறைய காரியத்தை வாக்கு பண்ணியிருக்காரு. இதுல சொல்லப்பட்டது போல இந்த சுக்கோத்தை நிறைய பேருக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்காரு. சீகேமை வாக்கு பண்ணியிருக்காரு. கீலேயாத்தை வாக்கு பண்ணியிருக்காரு. மனாசே, எப்ராயிம், யூதாவை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்காரு. இதே மாதிரி இதுல இந்த பேர் இருக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில வேற ஒரு பேரை வச்சு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்காரு. பண்ணியிருக்காரா? பண்ணிருக்காரு. அவங்க பேசல வாக்கு பண்ணியிருக்காரா? நான் பார்க்குறேன், கண்ணு முன்னால வச்சு பார்க்குறேன். 98 எனக்கு ஒன்று சொன்னார், 99 சொன்னார், 2000 ஒன்று சொன்னார், 2002 ஒன்று சொன்னார், 2005 ஒன்று சொன்னார். இப்படி நிறைய நான் சொல்ல முடியும். நிறைய கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த வாக்கு தத்தத்தை தாவீது சுதந்தரிக்க புறப்படுகிறான். தாவீது என்ன செய்ய புறப்படுறா? தாவீது என்ன செய்ய புறப்படுறா? சுதந்தரிக்க புறப்படுறான். சுதந்தரிக்க புறப்பட்ட பொழுது நம்ம நினைச்சோம், அவன் நினைச்சான், ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு, ஆனா நான் புறப்பட்டு போறேன், டக்கு 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 டக்குன்னு எல்லாம் முடிஞ்சிடும். எப்படி? டக்கு 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 டக்குன்னு எல்லாம் சின்னத்துல சில பிளானை போட்டு காலையில் எழும்பி இந்த வேலையெல்லாம் நீங்க முடிக்கணும் கிளம்புவோம். ஒண்ணு கூட முடியாது, ஒண்ணு கூட தாண்ட மாட்டோம், ரொம்ப சோர்வாயிரும். இப்போ அவன் தாவீது 10 நம்ம சுதந்தரிக்க போறோம் அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளியே வாரா. 2வது வசனம் வாசி. வீட்டை விட்டு வெளியே வாரா. 2வது வாசி. பூமியை அதிர பண்ணி அதை வெடிப்பாக்கினி. பூமி வெடிச்சு போச்சு. இதுக்கப்புறம் எப்படி போய் யுத்தம் பண்ண முடியும்? பூமி வெடித்து போனது. முதல் வசனத்துல எங்களை சிதறடித்து எங்களை கைவிட்டு, கடந்த காலத்தில் உள்ள சோகமான நிலைமைய அங்க அவங்க புலம்பலாய் பாடுகிறாங்க. 2வது வசனத்துல பூமி வெடித்தது. பூமி வெடித்தது. இப்ப யுத்தத்துக்கு போனா பூமி வெடிச்சா எப்படிங்க யுத்தத்துக்கு போக முடியும்? அப்ப இங்க என்ன பார்க்கிறோம்? சாதகமற்ற சூழ்நிலை. வாக்குத்தத்தத்தை பெற்ற போதிலும், கிருபை இருந்த போதிலும், அபிஷேகம் இருந்த போதிலும், விசுவாசம் இருந்த போதிலும், ஜெபம் இருந்த போதிலும், 2025 எதிர்பார்த்தேன், 25 முடிவில் எதிர்பார்த்தேன், 6 ஆரம்பத்தில் எதிர்பார்த்தேன். ஆனா இப்ப வரைக்கும் பூமி வெடிச்சு போயிருக்கு. அப்படின்னா எனக்கு எதுவுமே சாதகமா இல்ல, எனக்கு எல்லாமே சாதகமற்ற சூழ்நிலையா இருக்கு. அந்த வேலை இப்ப வந்துடும் பார்த்தேன், இன்னும் வரல. என் பிள்ளைக்குரிய திருமண விஷயம் இந்த வருஷம் வரல. போன வருஷம் எதிர்பார்த்தேன், வரல. வருஷ ஆரம்பத்தை எதிர்பார்த்தேன், வரல. அந்த வீடு கட்டுற வேலை எல்லாமே இப்போ அப்பன்னு எதிர்பார்த்தேன். ஆனா பூமி வெடிச்சு போயிருக்கு. பூமி வெடிச்சு போயிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? சாதகமற்ற சூழ்நிலை, பிரதிகூலம். அனுகூலம் கிடையாது, பிரதிகூலம். எல்லாம் எதிராக இருக்கு. இந்த நிலைமையில என்னால இந்த 10ல் 1 கூட சுதந்திரிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சோர்வுற்ற நிலைமையில
தாவீது இருந்து ஜெபிக்கிறான். இந்த சபையில இங்க வந்திருக்கிற உங்களில் அநேகருக்கு அனைத்தும் சாதகமற்ற சூழ்நிலையா இருக்கு இல்லையா? வாக்குத்தத்தம் இருக்கு, ஆனா சோந்தரிப்புக்கு எல்லாமே சாதகமற்ற சூழ்நிலை, எதுவுமே அனுகூலமா இல்லை. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த ஆண்டவர் வாக்கு பண்ண எல்லா பட்டணமும் ஒரு பக்கம் பூமி வெடிச்சு போயிருந்து போக முடியாதுன்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் இருக்கிறது பெத்லகேம்ல, எருசலேம் சிட்டில இருக்கான். ஆனா கிளையாத்துக்கு போகணும்னா பல மைல் தூரம் போகணும். அது யோர்தானுக்கு கிழக்க இருக்கு. ஏதோமுக்கு போகணும்னா அது செங்கடலுக்கு தெற்கே இருக்கு. இதெல்லாம் ரொம்ப தூரமா இருக்கு. அந்த வார்த்தையை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. சில விஷயம் எனக்கு பக்கத்துல இருக்க வேண்டியது எல்லாமே இப்ப எங்க இருக்கு? சரீர சுகம் எங்க இருக்கு? குடும்ப சமாதானம் எங்க இருக்கு? பிள்ளைக்குரிய நன்மையான காரியம் எங்க இருக்கு? வேலை விஷயத்துல நன்மையான காரியம் எங்க இருக்கு? எல்லாமே தூரமா இருக்கு. ஞானம் தூரமா இருக்கு, சுகம் தூரமா இருக்கு, சமாதானம் தூரமா இருக்கு, ஆசீர்வாதம் தூரமா இருக்கு. எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த குறிப்பிட்ட ஒத்த விஷயத்துக்காகத்தான் இங்க இருக்கிற 1-2 பேரு மாதம் அல்ல வருஷ கணக்கா வெயிட் பண்ற அந்த ஒரு விஷயம் பக்கத்துல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அது தூரமா இருக்கு. பேசும்போது உள்ள கலங்குது. நிறைய பேர் வாழ்க்கையில தூரமா இருக்கு, காணல் நீரை போல இருக்கு, கடந்து வேகமா ஓடி ஓடி போன அது இன்னும் போய்கிட்டு இருக்கு தூரமா. எல்லாமே தூரமா இருக்கு. வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கண்ணு எதிர்பார்த்து பூத்து பூத்து போயிரும் போல, ஏங்கிய செத்து போயிருவேன் போல, வாழ்க்கையில அது கிடைக்கவே கிடைக்காது போலன்னு சொல்லி அங்கள் ஆய்ப்போடு உட்கார்ந்து இருக்கிற அன்பு தாயே, அன்பு தகப்பனே, தம்பி தங்கச்சி, நல்லா கவனி. உன் வாழ்க்கையில உன் கைக்கு வர வேண்டிய அனைத்தும் தூரமா இருக்கு. உன் வீட்டுக்கார ரட்சிக்கப்படணும் எப்பயே எதிர்பார்த்தேன், ஆனா இப்போ அது உன் பிள்ளை மனம் திரும்பி சரியா ஆகி உன் பிள்ளை உன் கூட பிறந்தவங்க எல்லாம் உன்னைய மாதிரி ரட்சிக்கப்பட்டு வரணும், உன் பிள்ளை ரட்சிக்கப்பட்டு சாட்சியா மாறணும்னு எதிர்பார்த்த ஜெபிச்ச. என்னமோ அவன் அன்னைக்கு ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்துட்டான், வந்த உடனே புது வருஷத்துக்கு வந்த உடனே வந்துட்டான், வந்துருவான் அப்படின்னு நினைச்சேன், வந்துட்டு ஆனசா எடுத்துருவான் நினைச்சேன். ஆனா இப்ப எங்க இருக்கா? தூரமா இருக்கா. நிறைய உங்க வாழ்க்கையில நிறைய விஷயம் இப்ப தூரமா இருக்கு, தூரமா இருக்கு. இப்ப நீ போய் பார்க்க, நீ போராடி பார்க்க, நீ யுத்தம் பண்ணி பார்க்க, நீ எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்க, எல்லாமே உனக்கு எப்படி இருக்கு? இதுதான் நீ, இதுதான் நானு, இவன் தான் நீ, இவன் தான் நானு. எனக்கு எல்லாமே எங்க இருக்கு? சீகம் எங்க இருக்கு? சுக்கோத்து எங்க இருக்கு? கீழையாத்து எங்க இருக்கு? என் குடும்பத்துக்கான நன்மை எங்க இருக்கு? அப்போ இவன் போய் போய் முயற்சி பண்ணி பார்க்க, சுக்கோத்தை பார்க்க, அது தூரமா இருக்கு. அப்புறம் கிளையாத்த போய் பிடிக்க பார்க்க, அது தூரமா இருக்கு. அத்தனை நன்மையும் தூரமா இருக்கு. இவன் நின்று கொண்டு மனதில் ஏங்குறான், ஆண்டவரே என் வாழ்க்கையில, என் எதிர்காலத்துல, என் குடும்பத்துல ஒரு நன்மை நடக்காதா? இப்படி கடைசி வரைக்கும் தூரத்திலே இருந்து நான் வாழ்ந்து முடிச்சிருவேனா? தேவனுடைய பாதத்துல வந்து கதறி கண்ணீர் வெடிச்சு ஜெபிக்கிற உன் ஜபத்தை கர்த்தர் முதல் நாளில கேட்ட அந்த ஜபத்தை கேட்ட தேவன் இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னு நான் சொல்றேன். கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இப்போ உன்னைய ஒரு 2 பேர் ஒரு 4 பேர் உன்னை தாக்க வராங்கன்னா, என்னைய பொறுத்தவரையில நான் பக்கத்துல வந்தா நான் உனக்கு என்ன செய்வேன்? ஒரு மனிதன் பக்கத்துல வந்தா உன் கூட சேர்ந்து அவனும் சண்டை போட்டு அவன்கிட்ட உன்னை காப்பாற்ற பார்ப்பான். ஆனா கர்த்தரை பொறுத்தவரையில நீ போராடி முயற்சி பண்ணி அருகில் வராத அநேக ஆசீர்வாதங்கள் மத்தியில நீ நிற்கும் பொழுது, தூரமா இருக்கு தூரமா இருக்குன்னு ஏங்கி கொண்டிருந்த இவனுடைய ஜபத்தை கேட்ட தேவன் வேகமாய் அவனுடைய அருகில் வந்து அவன் கையில் கர்த்தர் ஒரு கொடியை கையில் கொடுத்து, இருங்க இருங்க இன்னும் முடிக்கல, அவன் கையில கர்த்தர் கொடியை கொடுத்து, கீழே வச்சுக்கோ, அவன் கையில என்ன கொடுக்குறாரு? கொடியை கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, அதே சங்கீதம் 60:6 இங்க போடு, இங்க போடு, இங்க போடு, வாசி பார்க்கலாம். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். 3 முறை எல்லாரும் வசனத்தை சொல்லுங்க. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். ஒரு நிமிஷம், தமிழ் எப்படி இருக்கு? ஆனா வேற ஒரு மொழியாக்கத்தில் நான் பார்த்தேன், அது எப்படி இருக்குன்னா, தேவன் தமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து விளம்பினார். தேவன் தமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து விளம்பினார். சரி நீங்க சொல்லுங்க, தேவன் தமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து விளம்பினார். இன்னொரு முறை, தேவன் தமது
பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து. விளம்பினார்னா சொன்னார்னு அர்த்தம். விளம்பினார்னா பேசினார்னு அர்த்தம். இப்ப எனக்கு பைபிள்ல ஒரு வசனம் ஞாபகம் வருது. என் ஆண்டவரை பொறுத்த வரையில அவர் நீ ஜெபிக்கும் பொழுது உன் ஜெபத்தை கேட்டு உனக்காக இறங்கி வந்து உன்னை அப்படி நிறுத்திட்டு உன்னை தாக்க வருகிற பிரச்சனை யுத்தம் பண்ணி சண்டை போட்டு மல்லு கட்டுகிறவர் அல்ல. அவர் மல்லு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் மல்லு கட்ட வேண்டிய, சண்டை போட வேண்டிய, யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப தாவீது நினைச்சான் கர்த்தர் எனக்காக இறங்கி வருவாரு, யோதாம் அடிச்சு கீழே தள்ளுவாரு அப்படின்னு தாவீது நினைச்சான். ஆனா கர்த்தர் சொன்னாரு, எப்பா உன் வழி என் வழி அல்ல, நான் வேற என்னப்பா செய்ய போறீங்க, ஒன்னே ஒண்ணுதான் செய்வேன், என் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து, என் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து, என் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நான் பேசுவேன், என் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நான் விளம்புவேன், என் ஆலயத்திலிருந்து எங்க ஜெபிச்சாயோ அங்கிருந்து நான் பேசுவேன். எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. என் ஆண்டவரை பொறுத்தவரை அவர் சொல், அவர் சொல், அவர் சொல், உனக்காக அவர் சொல், அவர் சொல், அவர் சொன்னா, அவர் சொன்னா, அவர் சொன்னா போதும், அவர் சொன்னா ஆகும். கர்த்தர் அதனால என்ன பண்றாருன்னா, நீ யோசிக்கிறபடி நான் இறங்கி யுத்தம் பண்ண போறதில்ல, நான் என் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உனக்காக உன் சார்பில் நான் பேசுவேன், நான் விளம்புவேன், உனக்காக உன் சார்பில் நான் நின்று பேசுவேன். என்ன பேசுவேன் தெரியுமா? உனக்காக, உனக்காக என்ன பேசுவேன் தெரியுமா? அடுத்த வசனம் வா, அடுத்த வசனம் வா, அடுத்த வசனம் வாசி. கீலேயாத் என்னுடையது. கேட்கல? கீலேயாத் கேட்கல? கீலேயாத் கீலேயாத் என்னுடையது. கீலேயாத் என்னுடையது. புரியலையா? 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 நிமிந்து பாரு, ஆவியில் நிரம்பி நிமிந்து பாரு. நீ எதெல்லாம் உனக்கு தூரமா இருந்ததுன்னு சொல்லையோ, கர்த்தர் பக்கத்துல வந்து சொல்றாரு, என் பிள்ளைக்குரிய கீலேயாத் என்னுடையது, என் பிள்ளைக்குரிய சுகம் என்னுடையது, என் பிள்ளைக்குரிய சமாதானம் என்னுடையது, என் பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம் என்னுடையது. நல்ல ஆவியை நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, ஆவியை நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அந்த கீலேயாத் உனக்கு சொந்தமாய் வருது, அந்த சுதந்திரம் உனக்கு சொந்தமாய் வருது, அந்த சுகம், பலம், ஆரோக்கியம், அந்த சமாதான ரட்சிப்பு உனக்கு சொந்தமாய் வருது. மட்டும் பார்த்து 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 தூரமா போய் 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 கொண்டிருந்ததுல கர்த்தர் வந்து சொல்றாரு, கீலேயாத் என்னுடையது, கீலேயாத் என்னுடையது. உன்னுடையது இன்னைக்கு உன்னுடையதா இல்லாம சத்துரு உள்ளத்துல இருக்குல்ல, இப்போ கர்த்தர் வந்து நின்னு சொல்றாரு, அந்த கீலேயாத் என்னுடையது. ஏன் என்னுடையதுன்னு சொல்றாருன்னா, உன்னால அதை ஜெயிக்க முடியாததுனால உனக்காக வந்து நின்று கர்த்தர் சொல்றாரு, என்னுடையதுன்னா அது உன் கைக்கு வரும். அவர் உனக்காக அதை ஜெயிக்கிறாரு, உனக்காக அதை கர்த்தர் பறிக்கிறாரு, உனக்காக கர்த்தர் அதை மீட்டு எடுக்கிறாரு, உனக்கு கொடுப்பதற்காக, உனக்கு கொடுப்பதற்காக கர்த்தர் அதை மீட்டு எடுக்கிறாரு. விசுவாசம் உள்ள அத்தனை பேரும் கண்ணை மூடுங்க, நல்ல வாயை திறங்க. எந்த விஷயம் தூரமா இருக்கும், நல்லா கவனி. தாய் கவனி, தகப்பன் கவனி, தம்பி தங்கச்சி கவனி. எது உனக்கு தூரமா இருக்கு? ஞானம் உனக்கு தூரமா இருக்குல்ல, உனக்கு படிப்புல ஞானம் தூரமா இருக்குல்ல, சிலருக்கு சுகம் தூரமா இருக்குல்ல, கணவன் தூரமா இருக்கா, ரட்சிக்கப்படாத கணவன் தூரமா இருக்காருல்ல, பிள்ளை தூரமா இருக்கிறாமல்ல, உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம், வேண்டிய அவசியமான விஷயம் தூரமா இருக்குல்ல, எதிர்பார்த்த நன்மை தூரமா இருக்குல்ல. இப்ப கண்ணை மூடுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அல்லேலூயா, கீலேயாத் என்னுடையது. வாய் திறந்து சொல்லுங்க, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கர்த்தர் பேசுறார், உனக்காய் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கர்த்தர் பேசுறார். நல்ல அறிக்கையிடுமா, நல்ல அறிக்கையிடு தம்பி. கீலேயாத் என்னுடையது, சுகம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, சமாதானம் என்னுடையது, வெற்றி என்னுடையது, என் கணவன் என்னுடையவன். நான் ஏற்கனவே ஒரு சம்பவம் நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு மிஷனரி, அவர் போய் ஊழியம் செய்யும் பொழுது ஊழியம் செய்ய முடியாதபடி கொள்ளையர்கள் அவருடைய உடைமைகளை எல்லாம்
பறித்து கொண்டு திருடி கொண்டே போனாங்க. அப்போ அவர் அந்த ஊர்ல உள்ள முக்கியமான ஒரு தலைவனை போய் சந்தித்தார். சொன்னார், என்னுடைய பொருட்களை, என்னுடைய அத்தனை உடைமைகளையும் திருடர்கள் பறித்து கொண்டு போயிடுவாங்க, என்னால் இங்கே நிம்மதியாக வாழ முடியலை அப்படின்ன உடனே அந்த 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 ஊரில் உள்ள அந்த முக்கியமான தலைவர் என்ன சொன்னார்னா, அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டு, இனிமேல் நீ நானும் நண்பர்கள், ஏன்னா நீ எப்போனாலும் வரலாம், எப்போனாலும் போகலாம், நானும் உன்னை தேடி வரேன் அப்படின்ட்டு அந்த அந்த தலைவர் என்ன பண்ணாருன்னா, இவனிடத்துல ஒரு கம்பை என்ன செஞ்சாருன்னா, அவருடைய தடியை, ஒரு பெரிய தடி பெருசாக இருக்கும், அந்த தடியை இவர் கையில் கொடுத்துட்டாரு. இதை நீ கையில் எங்கேயும் வச்சுக்கோ, பத்திரமா நீ கையில் வச்சுக்கோ, நீ எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போறியோ உன்னுடைய உடைமைகள் பக்கத்தில் இதை வச்சிரு அப்படின்னாராம். இது எதுக்கு அப்படின்னு இவர் கேட்டாரு. உடனே இவர் சொன்னாரு, அதெல்லாம் கேட்காத, நீ கையில் வச்சிரு, உனக்கு பிந்தி புரியும் அப்படின்னாராம். இப்போ இதை கொண்டு போய் இவர் தன்னுடைய வண்டிகளை எங்க நிறுத்துறாரோ வண்டி பக்கத்தில் தடியை வச்சுட்டு ஊழியத்துக்கு போயிட்டு வருவாராம். அது வரைக்கும் எல்லாமே களவு போய்கொண்டே இருந்தது. இந்த தடி எப்போ இங்க வந்துச்சோ அதுக்கப்புறம் ஒரு துண்டு கூட களவு போகவே இல்லை. பார்க்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிச்சு, இந்த உடமை இவருக்குரியவர் அல்ல, இதை உரியவருக்கு உரியது என்பதை புரிந்து கொண்டு சத்துரு தூரம் போக ஆரம்பித்தார். சத்துரு தூரம் போக ஆரம்பித்தார். உன் கையில கர்த்தர் ஒரு கொடியை கொடுக்கிறாரு, உன் கையில கர்த்தர் ஒரு கொடியை கொடுக்கிறாரு. ஆவியில நிரம்பி கவுனிங்க. ஆண்டவர் சொன்னாரு கீழையாத். அது யாருக்காக சொன்னாரு? என் பிள்ளையால ஜெயிக்க முடியல, இந்த ரொம்ப எக்ஸாம் எழுத முடியாதவங்களுக்கு ஒரு லீகல் ப்ரொசீஜர் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? சில மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க சார்பாக இன்னும் எழுதலாம். அது இதற்கு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? அப்படி அவங்க சார்பாக இன்னொரு அவன் படித்து சொல்லி எழுதலாம். தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஒன்னால முடியலை, நீ எல்லாத்துலையும் குறைவுள்ளவனா இருக்கிற, உன் சார்புல தெய்வம் 2026 இந்த தேவன் இறங்கி வராரு. உனக்காக நீ ஜெயிக்க முடியாத பகுதியை ஜெயிப்பதற்கு அவர் வராரு. இப்ப அவர் சொல்றாரு, அந்த கிளையாத்து எனக்குரியது. இதுக்கு மேல அங்க அவன் நிப்பான்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு மேல சத்துரு அந்த இலையை நிப்பான்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு எது தூரமா இருக்கோ, ரட்சிக்கப்படாத உன் கணவர், ரட்சிக்கப்படாத உன் பிள்ளைகள், உங்க வாழ்க்கைக்கான நன்மைகள், சில ஆசீர்வாதம், கிருபை, வரங்கள் எது தூரமா இருக்கும், இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, உங்க கணவர் பேரை சொல்லி, உங்க சரீர சுகத்தை சொல்லி, கர்த்தருடையது. உங்க வீட்டில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படல கை வைத்து, யாரெல்லாம் இன்னும் உங்க வீட்டில், என் வீட்டில் இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்க பாஸ்டர், கை வைத்து. உங்க வீட்டில் ரட்சிக்கப்பட அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், அண்ணன் தம்பி யாரா இருக்கலாம், கை வைத்துங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, அவங்க பேரை சொல்லி, கர்த்தருடையவன். உதாரணமா ஸ்டீவன் வைங்களேன், ஸ்டீவன் கர்த்தருடையவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் வந்தே ஆகணும். கீழையாத்து என்னுடையவன், வந்தே ஆகணும். நீ சொல்லு, பேரை சொல்லி சொல்லு, கர்த்தருடையவன், கர்த்தருடையவன். உன் ஜெபம் கேட்கப்படுது. இந்த காலையில உன் ஜெபம் கேட்கப்படுது. எனக்கான ஞானம் கர்த்தருடையது, எனக்கான சுகம் கர்த்தருடையது, என் குடும்பத்துக்கான சமாதானம் கர்த்தருடையது, என் பிள்ளை கர்த்தருடையவள், என் பிள்ளை கர்த்தருடையவள். வேற சொல்லுங்க, ஒரு 2 நிமிஷம் தாரேன், ஒரு 2 நிமிஷம் மட்டும் தாரேன், ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் தாரேன், ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்துல யாரெல்லாம் போராடுறீங்களோ அவங்க பேரை சொல்லுங்க. இந்த வருஷம் அவங்க வரணும், அந்த கிளையாத்திலே கர்த்தருடையதா மாறணும். ரட்சிக்கப்படாதவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் அவங்க பேரை சொல்லி கர்த்தருடையவன் சொல்லுங்க, கர்த்தருடையவன் சொல்லுங்க. ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சில விஷயம் சில விஷயம் இந்த ஒரு வசனத்தை காமிச்சு கொடுத்து நான் முடிச்சிடுறேன். சில விஷயம் குதிரை கொம்பா இருக்கு, கேள்விப்பட்டிருக்கேன், குதிரை கொம்புமா. அப்படின்னா வாழ்க்கையிலேயே அது உனக்கு வரப்போறது இல்லை. எவ்வளவோ போராடிட்ட, எவ்வளவோ ஜெபிச்சிட்ட, எவ்வளவோ முயற்சி பண்ணிட்ட, இதுக்காக பார்க்காத ஆளே இல்லை. நீ முயற்சி எடுக்காத முயற்சி எல்லாத்தையும் எடுத்துட்ட, இன்னும் அது உனக்கு எப்படி இருக்கு? இதுக்காக எடுக்க வேண்டிய முயற்சி நீ எதுவுமே இல்லை, அந்த அளவுக்கு எடுத்தாச்சு. அப்படிப்பட்ட ஒரு பட்டணம் உண்டு. அந்த பட்டணம் தாவீது எல்லாத்தையும் முடிச்சுட்டான், ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தை பிடிக்க முடியல. அதன் அடுத்த சொல்றேன் என்னதுன்னு. ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தை அவனை பிடிக்க முடியும், எல்லாத்தையும் பிடிச்சிட்டான், அதை பிடிக்க முடியல அவனால. அவ்வளவு பயங்கரமா, எல்லாவனும் பயப்பட்டான் அதுக்கு போறதுக்கு, யாருமே கூட வரல அதுக்கு போறதுக்கு. அப்பதான் அவன் ஒரு வார்த்தை, தீர்க்க தரிசனம் வாயிலிருந்து கர்த்தர் பாட வைக்கிறாரு.
9வது வசனம் வாசி. 9 போடு, அதுல 9 போடு. அரணான பட்டணத்துக்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? அதாவது ஒரு அரணான பட்டணம் உண்டு, அதுக்குள்ள போகவே முடியாது. அதுக்குள்ள அது வர்றதுக்கு வாய்ப்பே, அதை பெற்றுக்கொள்ள வாய்ப்பே. டாக்டர் சொல்லிட்டாரு, அவர் பெரிய டாக்டர், அவர் சீனியர் டாக்டர், அவர் சர்ஜன், அவர் ஸ்பெஷலிஸ்ட், அவர் சொல்லிட்டாரு வாய்ப்பே இல்லைன்ட்டாரு. வக்கீல் சொல்லிட்டாரு, ஜட்ஜே சொல்லிட்டாரு வாய்ப்பே இல்லைன்ட்டாரு. அவ்வளவுதான்ட்டாரு. அவங்க சொல்லிட்டாங்க அவ்வளவுதான்ட்டாங்க, முடியவே முடியாது. இப்படிங்கிற முற்றுப்புள்ளியோடு சில பிள்ளைங்க இங்க உள்ள வந்து உட்காந்துருக்க. நல்லா கவனி, உனக்கு தான் எனக்கு ஞாபகப்படுத்துறாரு இந்த வசனத்தை. முற்றுப்புள்ளியோடு வந்து உட்காந்து முடியாதுன்ட்டு வந்து உட்காந்துருக்க. இப்போ இந்த பட்டணத்துக்குள்ள தாவீது போகவே முடியல. இதுக்குள்ள எப்படி நாங்க போக, எப்படி சோர்ந்திருக்க, யார் எங்களை கூட்டிட்டு போவா, யார் எங்களுக்கா யுத்தம் பண்ணுவா அப்படின்னு உடனே அடுத்த வசனம் வாசி. எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ எங்களை. போதும், அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, தேவரீர் அல்லவோன்னு ஒரு 3 தடவை சொல்லுங்க. தேவரீர், தேவரீர். அர்த்தம் புரியலையா உங்களுக்கு? அவன் சொல்றான், அந்த அரணான பட்டணம், என் கைக்கு எட்டாத பட்டணம், அதை பிடிக்கிறதுக்கு எனக்கு யாருமே வரல, அதை பிடிக்கவே முடியாது, யார் எங்களை நடத்தி கொண்டு போவா அப்படின்னு உடனே மேல இருந்து ஒரு சத்தம் வருது, சேனைகளின் கர்த்தர் தேவரே உன்னை நடத்தி கொண்டு போகிறவ, அதை பிடிக்கும்படி அவர் உன்னை நடத்தி கொண்டு போகிறவ, சேனைகளின் கர்த்தர் தேவரீர் அல்லவோ. எதை பிடிக்க முடியாது, எதை பெற்றுக்கொள்ள முடியாது, எது நடக்க முடியாது, எது வாய்ப்பு இல்லைன்னு சொல்றியோ, இயேசுவி நாமத்துல தேவரீர் அல்லவோன்னு சொல்லி ஆர்ப்பரி. தேவன் எனக்கு அதை பிடிக்க வைப்பா, என் கர்த்தர் எனக்கு அதை சொந்தரிக்க வைப்பா, என் கர்த்தர் அதை எனக்கு மீட்டு தருவா. ஆண்டவர் சொன்னாரு, எவனும் கூட வர வேண்டாம், நான் உன் கூட வரேன். பிடிக்க முடியாத அந்த பட்டணத்தை பிடிக்க நான் உன் கூட வரேன். அந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னா, அன்னைக்கு எங்களை தள்ளிவிட்டி, ஆனா இன்னைக்கு இவர் தான் எங்க கூட வாராரு. சவுலின் காலத்தில் எங்களை தள்ளிவிட்டு, ஆனா அந்த தேவன் தான் முடியாத இந்த பட்டணத்தை பிடிக்க என் கூட இந்த வருஷம் வராரு, என் கூட இந்த வருஷம் வராரு, என் சபையோடு இந்த வருஷம் வராரு, உன்னோடு இந்த வருஷம் வராரு, உன் சந்ததியோடு இந்த வருஷம் வராரு. நீ பிடிக்க போற. அதனால அந்த சுகம் உன்னுடையது, அந்த சமாதானம் உன்னுடையது, அந்த சுதந்திரம் உன்னுடையது. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ இதெல்லாம் கர்த்தர் எனக்கு செய்ய போறாரு, அதனால எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை ரிமைண்ட் பண்றாரு. அந்த 60 நாளை மறுபடியும் சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படி உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு, உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு. அப்போ நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? இவ்வளவு நேரம் வசனத்தை கேட்டு ஜெபிச்சு ஒப்பு கொடுத்து அத்தனை பேரும் கவனிங்க. நான் அவருக்கு எப்பொல்லாம், எப்பொழுதும் பயந்திருக்கிறவன், இது மட்டும் உங்கள்கிட்ட இருக்கட்டும். உள்ள வெளியே, வெளியே உள்ள, எங்க போனாலும் வந்தாலும், தம்பி தங்கச்சி, தாய் தகப்பா, சகோதர சகோதரி, அவருக்கு பயந்து நீங்க நடந்து கொண்டிருந்தால், அந்த முடியாத அந்த கீழையாத்து, தூரமா இருக்கிற அந்த மனாசே, எவ்வளவு போராடியும் வராத அந்த எப்ராயிம், அந்த யூதா இந்த வருஷத்துல உன்னுடையதாகும்படி கர்த்தரை மீட்டு கொடுக்கிறார். உனக்காக ஒரு சத்தம் மேல இருந்து வருது, கீழையாத்து என்னுடையது, என் பிள்ளைக்கான கீழையாத்து என்னுடையது. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? உண்மையா அப்படியே முழங்கால் நம்பிக்கையோடு போமா, விசுவாசத்தோடு போமா. உன் யுத்தம் எல்லாம் சங்கீத ஆராதனையாய் இன்னைக்கு மாறுதுமா. உன் போராட்டம் எல்லாம் ஒரு ஆராதனையாய் மாறுதுமா. உன் புலம்பல் எல்லாம் சங்கீதமாய் மாறுதுமா. நீ விசுவாசத்தோடு போமா. கீழையாத்து வருதுமா, அந்த கீழையாத்து வருது. உன் பிள்ளை வாரா, உனக்குரிய அத்தனையும் வருது. வரவை நீ யாருக்காக கண்ணீர் வடிச்சையோ அவன் வாரா, அவன் வாரா, அது வருது, அனைத்து வருது.
இருக்க நீ யாருக்கா கண்ணீர் வெடிச்சையோ அந்த எல்லையில உனக்காய் கத்தரிப்பு நிற்காரு. உனக்காய் கத்தரிப்பு நிற்கிறாரு. ஏதோ ஒன்று உனக்காய் கத்தர் செயல்படுறார். உன் அழுகை ஆனந்தமாய், உன் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறுது. நீங்க செய்வதற்காக நன்றி. அப்படியே ஒன்னும் தரையில விடாதபடி, ஒரு வார்த்தையை நீங்க தரையில விழ விடாதபடி ஏந்தி பிடிக்கிறதே, நிறைவேற்றி மகிமைப்படுவீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தின் மேல வசனத்தை வைத்து நீங்க ஆசீர்வதிங்க. நீர் பெருக நாங்க சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே.